சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நார்த் அந்த லாபின்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த லாபியை வந்து உண்மையிலே நான் அந்த இன்ஸ்டியூட்டில் டைரக்டெல்லாம் எக்ஸாம்பிளுக்கு நடக்கிற லாபிஸ் எல்லாமே எக்ஸாம் பேட்டர்னாக இருக்கட்டும். இப்போ ஒன்றும் இல்லை சார், இப்போ அங்கே இருக்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு பேப்பர் எவால்வேட்டர்ஸாக இருக்கட்டும் அல்லது நம்பர் ஆஃப் சிஏஸாக இருக்கட்டும், எல்லாருமே அந்த சைடு கொஞ்சம் அதிகமாக இருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து ஜெய்ப்பூர், முக்கியமாக ஜெய்ப்பூர், டெல்லி, குஜராத், பாம்பே இங்கெல்லாம் தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க. ஸோ இவங்க தான் வந்து என்ன பண்ணுறாங்க, அடுத்த எக்ஸாமினராகவும் போகிறாங்க. ஸோ அந்த சர்க்கிளில் இருக்கக்கூடிய லாங்குவேஜ் ஆஃப் ரைட்டிங் இருக்கு இல்லையா, அது அவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாட்டு கனெக்ட் ஆகிடுது. சவுத் பசங்களது வந்து அவங்களுடைய லாங்குவேஜ் வந்து எதனால என்ன ஆயிடுது அப்படின்னு நினைக்க, அந்த லாங்குவேஜ் டிஃப்ரென்ஸே வந்து ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணுது. ஏன்னா அவங்களுக்கு பேப்பர் பார்க்கும்போதே தெரியும் இது எந்த ஊர் அப்படி இப்படின்ட்டு அவங்களுக்கு வந்து கிளியராகவே தெரியும். சிஏ படிக்கணும்னு ஆசைப்பட்டா கூட அதெல்லாம் வந்து கொஞ்சம் பெரிய ஆளுங்க படிப்பு, அதெல்லாம் வந்து கொஞ்சம் வசதி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து தமிழ்நாட்டில் இருந்துகிட்டே இருக்கு. நிறைய இளைஞர்கள்ட்ட நான் பார்க்குறேன், மாணவர்கள்ட்ட சொல்லிட்டே இருக்காங்க. சார் ஆக்சுவலாக இதில் ஒன்று ஒரு பொய் சார். என்னதுன்னா பொறுமை வேணுமான்னு கேட்டால் பொறுமை வேணும், ஆனால் பணம் அதிகமாக வேணுன்றது வந்து பொய் சார். எந்த அளவுக்கு பயமுறுத்துறாங்க சார் ஒரு ஸ்டூடெண்ட்டை, நீ சிஏ படிச்சா உனக்கு இத்தனை வருஷம் இத்தனை அட்டெம்ப்ட் வந்துருச்சு அப்படின்னா உன்னால அதில் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு, இந்த படிப்புக்கும் உனக்கு சம்பந்தம் இல்லை, லாயக்கே இல்லை, நீ லாயக்கே இல்லை அந்த படிப்புக்கு, நீ லாயக்கே இல்லாத படிப்பை தான் நீ எடுத்துட்டு இருக்கிற. அதுக்கேற்றாப்புல பையனும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்க இங்க வந்து அட்டெம்ப்ட் வைக்கிறாங்க. இனி லட்சியங்களை அடைய லட்சங்கள் தேவையில்லை. ஹைக்யூ ஜீனியின் நீட் கிராஷ் கோர்ஸ் ரூபாய் 1999 மட்டுமே. For admissions, contact HiQ Genie. உலகெங்கும் வாழும் ஆகாயம் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோடு கல்வியாளர் ஷேக் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நல்லா இருக்கேன் சார். இந்த சிஏ அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு பெரிய படிப்பாக தான் பார்க்குறோம். அது படிச்சிருந்தாலே உங்களுக்கு ஒரு தனி மரியாதை அப்படிங்கிற மாதிரி. ஆனால் சமீப காலங்களில் பார்த்தீங்கன்னா சிஏ படிக்கிறதுக்கு தமிழ்நாட்டு இளைஞர்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதாவது அவங்களுக்கு புரியுது, ஆனால் எக்ஸாம் கிளியர் பண்ணும்போது ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் வடநாட்டை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய இளைஞர்கள் அதில் பாஸ் பண்ணுறதை பார்க்குறோம். நிறைய இங்கே கட் அவுட்லாம் வைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க்லாம் காட்டும் போது ஃபுல்லாக வட இந்திய இளைஞர்கள் தான் இருக்காங்க. தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு இது புரியலையா, இல்லை ஒரு கட்டத்தில் வந்து இது ரொம்ப பெரிய படிப்பு, இது வேண்டான்னு ஒதுங்கி போயிடுறாங்களா? சார், இது ரெண்டு விதமாட்டு அணுகலாம் சார். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து வடநாட்டையும் சென்னை அதாவது சவுத்தையும் நீங்கள் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுடைய கல்ச்சர் அப்படின்னு நினைக்க, இங்கே மார்வாடியாக இருக்கட்டும், குஜராத்திஸ், அப்புறம் அவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரேடிங்கு, ஃபினான்ஸு அதுலேருந்தே வளர்ந்துட்டு வர ஆட்கள். ஸோ அவங்களுக்கு வந்து அது என்ன சொல்லலாம், ரத்தத்துலேயே ஊர்ன மாதிரி ஒரு பர்த்லேருந்தே அது அவங்களுக்கு இருக்கிறதுனால அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து அதிகமாகிட்டு இருக்குது. நம்ம சவுத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்திங்க அப்படின்னு நினைக்க, நம்ம சயின்ஸ் ஸ்ட்ரீம் வந்து டுவர்ட் சயின்ஸ் ஸ்ட்ரீம் வந்து நம்ம ரொம்ப அதிகமான ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குற ஆட்கள். இப்போ ஒன்றும் இல்லை, 10th ஸ்டாண்டர்டில் நீங்கள் நல்ல மார்க் எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப 450 460 எடுத்துட்டிங்கன்னா நீங்களே உங்கள் பசங்களை வந்து காமர்ஸில் போகிறதுக்கு யோசிப்பீங்க. இதே வேற தமிழ் இது சவுத் நார்த்தில் பார்த்தீங்க அப்படின்னு நினைக்க, அந்த காமர்ஸில் அவன் சேர்றதுக்கே கிட்டத்தட்ட 90-95% தான் அவன் காமர்ஸ்க்கே போக முடியும். ஸோ நம்ம ஊரில் வந்து எப்படி நினைக்க, ஓகே இந்த ரொம்ப ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க தான் வந்து காமர்ஸ்க்கு வர முடியுன்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க. அதனால் என்ன ஆகிடுது அப்படின்னா, அந்த பசங்க வந்து இங்கே வந்து சிஏ படிக்க வரும்போது கொஞ்சம் திணறாங்கன்னு கேட்டால் இது வந்து இந்த டிஃப்ரென்ஸ் இருக்க தான் செய்யுது, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அடுத்தது இன்னொரு முக்கியமான டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நினைக்க, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நார்த் அந்த லாபின்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த லாபியை வந்து உண்மையிலே நான் அந்த இன்ஸ்டியூட்டில் டைரக்டெல்லாம் எக்ஸாம்பிளுக்கு நடக்கிற லாபிஸ் எல்லாமே எக்ஸாம் பேட்டர்னாக இருக்கட்டும். இப்போ ஒன்றும் இல்லை சார், இப்போ அங்கே இருக்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னு நினைக்க பேப்பர் எவால்வேட்டர்ஸாக இருக்கட்டும் அல்லது நம்பர் ஆஃப் சிஏஸாக இருக்கட்டும், எல்லாருமே அந்த சைடு கொஞ்சம் அதிகமாக இருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து ஜெய்ப்பூர், முக்கியமாக ஜெய்ப்பூர், டெல்லி, குஜராத், பாம்பே இங்கெல்லாம் தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க. ஸோ இவங்க தான் வந்து என்ன பண்ணுறாங்க, அடுத்த எக்ஸாமினராகவும் போகிறாங்க. ஸோ அந்த சர்க்கிளில் இருக்கக்கூடிய லாங்குவேஜ் ஆஃப் ரைட்டிங் இருக்கு இல்லையா, அது அவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாட்டு கனெக்ட் ஆகிடுது. சவுத் பசங்களது வந்து அவங்களுடைய லாங்குவேஜ் வந்து வேறு மாதிரி இருக்குது. இதனால என்ன ஆயிடுது அப்படின்னு நினைக்க, அந்த லாங்குவேஜ் டிஃப்ரென்ஸே வந்து ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணுது. ஏன்னா அவங்களுக்கு பேப்பர் பார்க்கும்போதே தெரியும் இது எந்த ஊர் அப்படி இப்படின்ட்டு அவங்களுக்கு வந்து கிளியராகவே தெரியும். அடுத்த பேப்பர்ல ரோல் நம்பர் இருக்கும், எஸ்ஆர்ஓ நம்பர் எல்லாமே. எஸ்ஆர்ஓன்றது சவுத் ரீஜனல் ஆஃபீஸ்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லாமே அதில் தெரிஞ்சிடும் அவங்களுக்கு. இல்லை அந்த லாங்குவேஜ்லேயே தெரியுது, இல்லைனா கூட நம்ம எழுதக்கூடிய அந்த லாங்குவேஜில் தெரிஞ்சிடும். இப்போ ஒன்றும் இல்லை சார், இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது நான் பாம்பேயில் படித்து, நான் வந்து அங்கே படித்து, நான் அங்கே சிஏ இருக்கேன் அப்படின்னு நினைக்க, நாங்கள் அங்கே இருக்கக்கூடிய கல்ச்சர் பிரகாரம் நம்ம படிச்சிருப்போம், அங்கே இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் அவங்கெல்லாம் சொல்லி கொடுத்து வந்திருப்போம். ஸோ அதுக்கேற்றப்பல தான் ஆன்சர்ஸ்லாம் எழுதியிருப்போம். பட் இங்கே சவுத்தில் பார்த்தீங்க அப்படின்னு அதனால் அவன் பேப்பர் கரெக்டாக அவன் தான் இருக்கிறான். இப்போ நம்ம சவுத்தில் வந்து நம்ம சைட்லேருந்து வந்துட்டுருக்கோம் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய பேப்பர்ஸோட ரைட்டிங் மெத்தட் வந்து மாறும்போது அவனுக்கு க்ளீனாக அந்த ஐடென்டிஃபிகேஷனும் ஆகிடுது. ஓகே இவங்க வந்து இந்த சைட்லேருந்து வருதுன்ட்டு. இது இல்லையான்னு கேட்டால் அது இருக்க தான் செய்யுது, நான் இல்லைன்னா சொல்ல மாட்டேன். பட் ஆனால் வந்து
எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இப்போ ஃபேராக நடக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது இது ஒரு மெயின் டிஃப்ரென்ஸ் ஆகிடுது. ஏன்னா நம்மளுடைய அப்ரோச் டுவர்ட்ஸ் எக்ஸாம் வந்து கொஞ்சம் மாறணும். ரெண்டாவது முக்கியமான ஒரு விஷயம், அதாவது மூணாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன நினைக்கிறேன், இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் இருக்குல்ல சார், நார்த்தில் வந்து எப்படின்னா எக்ஸாம் ட்ரிக்ஸு, எக்ஸாம் ஹேக்ஸு, எது வந்து மார்க் ஓரியன்டாக எப்படி பண்ணணும், இந்த மாதிரி கோச்சிங் தான் வந்து நிறைய இருக்கும். நான் நார்த்லேயும் படித்து கொடுத்துட்ருக்கேன். ஸோ எனக்கு தெரியும் நார்த்லேயும் வந்து அவங்க வந்து எந்த மாதிரி வந்து நம்ம கோச் பண்ணுறோம் நமக்கு தெரியும். நம்ம என்ன பண்ணுறோம், கோச்சிங் பேட்டர்னே அந்த மாதிரி கோச்சிங் பேட்டர்னே அப்படி தான் இருக்கும். இப்போ இங்கே சவுத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், நீங்கள் அந்த மாதிரி கோச் பண்ணிங்கன்னா பசங்களே ஒத்துக்க மாட்டேன்றாங்க. நான் சொன்னேன் இப்போ இது பிரகாரம் படிங்க, நம்ம வந்து இன்ஸ்டிடியூட் மெட்டீரியல் ஐசின்னு சொல்லுவோம், அந்த இன்ஸ்டிடியூட் மெட்டீரியல் பிரகாரம் படிங்க நினைக்க இல்லை, அது கான்செப்ட் கிளியர் இல்லாமல் எப்படி நம்ம வந்து இது பண்ணுறது. ஓகே, இது நம்மளுடைய இது நல்ல பழக்கம் தான், நல்ல பழக்கம், இது வந்து நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் இது வந்து ரிசல்ட்டுக்கு உதவுதான் கேட்டானுக்கு ரிசல்ட்டுக்கு வந்து உண்மையிலேயே வந்து உதவ மாட்டேங்குது. ஆக்சுவலாக இதெல்லாம் தான் வந்து வேரியஸ் ரீசன்ஸ் நான் சொல்லுவேன். நான் இல்லை இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா எக்ஸாமில் குளறுபடி நடக்குது அப்படின்னு சொன்னீங்கல்ல, இப்போ இந்த லாங்குவேஜ் வச்சு கண்டுபிடிச்சிடுறாங்க, இந்த இதை வச்சு கண்டுபிடிச்சிடுறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படி வட இந்திய மாணவர்கள் மட்டும் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்கான பர்பஸ் என்ன இருக்குது? ஏன்னா அவங்களுக்கு ஒரு பர்பஸ் வேணும்ல சார். இப்போ வந்து எப்படி நினைக்க அந்த பர்பஸ் அந்த மாதிரி நம்ம சொல்ல முடியாது. லாங்குவேஜ் கண்டுபிடிக்கிறாங்கன்னா எல்லாருமே இங்கிலீஷில் தான் எழுதுறாங்க, கம்பல்சரி இங்கிலீஷில் தான் எழுதி ஆகணும். அவங்க எழுதக்கூடிய விதத்தை வச்சு தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஓகே, அவங்க வந்து எழுதக்கூடிய அந்த லாங்குவேஜ் நினைக்க நீங்கள் வந்து அவங்க ஹிந்தியில் அந்த மாதிரிலாம் இங்கிலீஷ்லாம் எழுதுவாங்க. இங்கிலீஷ் எழுதக்கூடிய லாங்குவேஜ் ஒன்று இருக்கு இல்லையா, அந்த லாங்குவேஜ் வந்து உண்மையிலேயே வந்து ஈஸியாகிட்டு நான் கம்பேர் பண்ணி பார்த்தது வரைக்கும் நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ஒன்றும் அதில் ஒரு வேரியேஷன் இருக்க தான் செய்யுது. இப்போ நான் ஒன்றும் இல்லை, இப்போ சவுத்தில் வந்து ஒரு நல்ல மார்க் எடுத்த ஸ்டூடெண்ட்டோட பேப்பரையும் நார்த்லேருந்து நல்ல மார்க் எடுத்த ஸ்டூடெண்ட் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது மோர் ஆர் லெஸ் ஒன்றும் ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை. ஆனால் அவனை விட எனக்கு ஒரு 10 மார்க்லேருந்து 15 மார்க்கு வித்தியாசங்கள் இருக்க தான் செய்யுது. இது நான் கம்பேரிசன் பண்ண வரைக்கும். அப்புறம் நான் வந்து நிறைய பேர்கிட்ட பேசணும்ல சார், இன்னொரு முக்கியமான விஷயம் நினைக்கி இந்த பேப்பர் எவால்வேட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து நம்ம ஊர்லேருந்து போகிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கிறாங்க. இது வந்து எனக்கு அங்கே இருக்கக்கூடிய இப்போ நம்ம வந்து இத்தனை வருஷம் இந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால நிறைய பேர்கிட்ட பேசுகிறோம். ஸோ பேசுகிறதுல வந்து நமக்கு தெரியுது. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர் எவால்வேட்டர்ஸே கோச்சிங் சென்டரில் இருக்காங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான். அவங்களுக்கு தெரியும் எப்படி அப்ரோச் பண்ணால் எப்படி மார்க் வரும் என்ன எதுன்றது வந்து அந்த டாக்டிக்ஸ். ஒரு ரோல் நம்பர் வச்சோ ஒரு நம்பர் வச்சோ அவன் அந்த ஸ்டூடெண்டோட பேர் அதாவது கண்டுபிடிச்சலாம். அதாவது எஸ்ஆர்ஓ நம்பர்னு ஒன்று சொல்லுவாங்க, அதாவது வந்து அந்த WRO, SRO, CRO, NRO, அதனால எந்தெந்த ரீஜன்லேருந்து எழுதுறாங்கன்ட்டு தெரிஞ்சிடும். அதெல்லாம் தெரியாமலாம் இருக்காது. பட் அந்த மாதிரி ஏதாவது அந்த இப்போ நம்ம சவுத்தில் இருக்க எவாலுவேட்டர்ஸ்லாம் அந்த ஐடியாவே இருக்காது. பேப்பரை ரொம்ப நியாயமாட்டு கரெக்ஷன் பண்ணாங்க. நார்த்தில் எல்லாரும் அப்படி இருப்பாங்கன்ட்டு சொல்ல முடியல. நமக்கு வந்து அந்த இது வந்து இந்த லாபி இருக்குதா இல்லையான்னு கேட்டானுக்கு நான் விசாரிச்ச வரைக்கும் ஒரு சிலர் இருக்குன்றாங்க, ஒரு சிலர் வந்து இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஓகே, ஆனால் வந்து இது வந்து யாராவது ஒருத்தர் எடுத்து பேசணும் அப்படின்னா இந்த கம்யூனிட்டியும் ரொம்ப ஒரு க்ளோஸ்டு கம்யூனிட்டியாக இருக்குது சார். அது வந்து ரொம்ப க்ளோஸ்டு கம்யூனிட்டி. இங்கே வந்து யாரும் வந்து வெளியில் வந்து இது பண்ணுறதில்ல. இப்போ நம்ம இப்போ ஏதாவது சொன்னால் கூட அவங்க வந்து வேறு மாதிரி தான் அதை எடுத்துகிட்டு போவாங்க. இது எப்படி நெகட்டிவாக போகுது, இது நெகட்டிவ் இல்லை. இப்போ கிரிட்டிசிசம்க்கு அப்பாற்பட்டு யாருமே இல்லைன்னு நம்ம அது யாரும் வந்து இப்போ நீட் அவ்வளோ கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்கோம், எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் இந்த CA எக்ஸாமோ இல்லாட்டி இந்த காமர்ஸ் டீம் இந்த இருக்கக்கூடிய எக்ஸாமுக்கு வரும்போது நம்ம யாருமே வந்து அது உள்ள போகிறது இல்லை. நீங்கள் ஆரம்பத்துலேயே சொன்னீங்க ஒரு பையன் 12th வந்து காமர்ஸ், 11th வந்து காமர்ஸ் எடுக்கிறான் அப்படின்னா ஏன் காமர்ஸ் எடுக்கிறான் அப்படிங்கிற மாதிரி. இப்போ நம்ம ஊரில் எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஊர்லேயுமே பார்த்துருக்கேன், காமர்ஸ் படிக்கிறான்னா வேறு வழி இல்லாமல் காமர்ஸ் எடுத்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இன்னொன்று CA படிக்கணும்னு ஆசைப்பட்டா கூட அதெல்லாம் வந்து கொஞ்சம் பெரிய ஆளுங்க படிப்பு, அதெல்லாம் வந்து கொஞ்சம் வசதி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து தமிழ்நாட்டில் இருந்துகிட்டே இருக்குது. நிறைய இளைஞர்கள்ட்ட நான் பார்க்குறேன், மாணவர்கள்ட்ட சொல்லிகிட்டே இருக்காங்க CA படிக்கணும்னா வந்து பொறுமை வேணும், அவசியமாக படிக்கணும், அதில் பணம் அதிகமாக வேணும் அப்படின்னு. உண்மை என்ன சார்? ஆக்சுவலாக இதில் ஒன்று ஒரு பொய் சார். என்னதுன்னா பொறுமை வேணுமான்னு கேட்டால் பொறுமை வேணும். ஆமாம், உண்மை அதுதான். பொறுமையாட்டு தான் இது படித்தவன வழி இல்லை. ஆனால் பணம் அதிகமாக வேணுன்றது வந்து பொய் சார். பணம் வந்து அவ்வளோ பெரிய செலவு இல்லை. நீங்கள் மற்ற எக்ஸாமை கம்பேர் பண்ணும்போது இந்த கோர்ஸ்க்கு வந்து இருக்கிறது ரொம்ப சீப்பான ஒரு கோர்ஸ் தான். இப்போ நீங்கள் ஒரு நார்மல் காலேஜில் வந்து நீங்கள் ஒரு 5 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா ஒரு BComக்கோ அல்லது BSCக்கோ ஏதாவது செலவு பண்ணுறீங்க. இங்கே மொத்த கோர்ஸை ஒரு 3 லட்ச ரூபாவில் முடிச்சிடலாம். முடிச்சதுக்கப்புறம் 3 லட்ச ரூபாய் ரொம்ப அதிகம் நான் சொல்கிறது. வெறும் CA மட்டும் பண்ணுறோம் 1.25-2 லட்ச ரூபாய்க்குலாம் அவங்க முடிச்சிருவாங்க. 4 வருஷத்தில் முடிக்கிறவங்க 4 வருஷத்தில் முடிச்சிருவாங்க. அதில் ஸ்டைஃபன் ஒரு 2 வருஷம் அந்த ஆர்டிகல்ஸ்னு சொல்லுவாங்க, அங்கே போயிட்டு ஸ்டைஃபன் வர அவனுக்கு கிடைக்குது. ஸோ அதனால் ரொம்ப சீப்பான கோர்ஸு, ரொம்ப நல்ல கோர்ஸும் கூட. ஆனால் வந்து என்னென்னா இந்த பொறுமை வந்து நிறைய பேர்ட்டு இருக்க மாட்டேங்குது. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு நினைக்க, இப்போ எத்தனை வருஷம் படிக்கணும் ஆக்சுவலி? அதுக்கு மினிமம் 4 வருஷம் சார். 4லேருந்து 4.5 வருஷம் வந்து படிக்கணும். ஆனால் பாஸ் பண்ண எல்லாமே ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ண அன்றைக்கி. ஒரு சிலர் வந்து 2-3 அட்டெம்ப்ட் கூட எடுத்துப்பாங்க, 3-4 அட்டெம்ப்ட், அதெல்லாம் நிறைய அட்டெம்ப்ட்ஸ் போக தான் செய்யும். அது வந்து அந்த பொறுமை இருக்காமல் மட்டும்தான் பாதி பேர் என்ன பண்ணாங்க, ட்ராப் அவுட் ஆகிட்டு வெளியில் வந்துடுறாங்க. ஏன்னா இது நீங்கள் முடித்த உடனே உங்களுக்கு வந்து ஒரு பெரிய வேலை கிடைக்குது. மற்ற படிப்பு மாதிரி நீங்கள் வந்து ஜூனியராட்டு போயிட்டு சீனியர் ஆகிற வேலை அந்த மாதிரி கிடையாது. முடிச்சோடனே சீனியர் தான், முடிச்சோடனே சீனியர் பொசிஷன் தான். நீங்கள் போயிட்டு கிளரிக்கலாக இருக்கோ இல்லை அக்கௌண்டண்ட்டாக ஒர்க் பண்ண போகிறோம், முடிச்சோடனே சீனியர் பொசிஷன் சார். ஆனால் வருமானமும் ரொம்ப பெரிய வருமானம். ஆனால் வந்து
அந்த பொறுமை வந்து நிறைய பேர்கிட்ட வந்து இருக்க மாட்டேங்குது. ஓகே ஓகே. அது அப்புறம் நான் சொன்ன மாதிரி அந்த லாபி இருக்குது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து உண்மையிலேயே வந்து எக்ஸிஸ்ட் தான் சார். அது வந்து அதில் வந்து எந்த இதுவும் கிடையாது. நான் விசாரித்த வரைக்கும் நான் சொல்கிறேன். நான் கண்டிப்பாக இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் படிப்பு வந்து சொல்லுவோம். ஒரு காலகட்டம் வரைக்கும் இன்ஜினியரிங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. அதை படித்து முடிச்சிட்டாலே போதும், அவங்க வந்துட்டு ராஜா தான் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஜினியரிங் காலேஜஸ் திறக்க ஆரம்பித்தாங்க. எல்லாருக்கும் சீட் ரொம்ப அள்ளி கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ வந்து இன்ஜினியரிங் ரொம்ப சாதாரணமாக இப்போ நிறைய பேர் இன்ஜினியரிங் படிக்க ஆரம்பித்தாங்க. ஒரு பக்கம் அது நல்லதாக பார்க்குறதா கெட்டதாக பார்க்குறதான்னு தெரியல. ஏன்னா ஒரு பக்கம் வேலை வாய்ப்பு பார்க்குறோம், இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங்னா இவங்க தான் படிக்கணும் அப்படிங்கிறத உடைச்சு இன்னைக்கு எல்லாருமே படிக்கலாம், அது ஒரு படிக்கக்கூடிய படிப்பு தான்ற மாதிரி மாறிடுச்சு. ஆனால் சிஏ நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இவங்க பையன் தான் அதை படிக்கணும். உங்கள் ஃபேமிலியில் இவர் சிஏவா படிச்சிருக்காரா, உங்கள் தாத்தா சிஏவா இருந்தாரா, உங்கள் அப்பா சிஏவா இருந்தாரா, ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து அவங்க சிஏ படிச்சிருக்காங்களா, அப்போ தான் அவனால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பெரிய பொசிஷன் வேலை கிடைக்குது, ஓகே, பட் எத்தனை ஆடிட்டர்ஸ் இருக்காங்க அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஆமாம் சார். இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல சார், இப்போ இன்ஜினியரிங் வந்து உடச்சிட்டு தான் நம்ம வெளில வந்திருக்கோம். இப்போ இந்த early 90sலாம் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் காலேஜ்லாம் அவ்வளோ பெருசாலாம் கிடையாது. எஸ், உள்ள போகிறது ரொம்ப இதாக தான் இருந்தது. ஒரு காலத்தில் மெடிக்கலுக்கு அந்த மாதிரி இருந்தது. உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னா நிறைய, அதாவது வந்து சன்ஸ்கிரிட் தெரிஞ்சிருக்கணுவாங்க, ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி தான் உள்ளே வரணுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய இருந்து அதை உடச்சிட்டு தான் நம்ம ஆட்கள் வந்து நம்ம தான் ஃபைட் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் திரும்ப அதை நீட்டில் கொண்டு வந்து திரும்ப ஃபில்டர் பண்ணுறாங்க. பட் இது வந்து சிஏல வந்து அந்த விஷயம் இருக்குதான்னு கேட்டானிக்கே அது கண்டிப்பாக இருக்கதான் செய்யுது. பொண்ணு இல்லை சார், இதில் வந்து ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட் ஒன்று போயிட்டு இருக்கு. எப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து சிஏ படிக்கணும்னு ஆசைப்படுறான்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு ஆசை இருக்கும். ஆனால் அதுக்கு வந்து முக்கியமான தேவை வந்து பொறுமை. இது வந்து வெறும் பயங்கர இன்டெலிஜென்ட் ஸ்டூடெண்ட் தான் இது படிக்கணும்னு இல்லை. ஒரு ஆவரேஜ் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்கிங் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி வந்து அவன் யார் வேணால் இந்த படிப்பை படிக்கலாம். ஆனால் என்ன பண்ணணும், பொறுமையாட்டு அது கொஞ்சம் லேர்ன் பண்ணணும். ஆனால் நீங்கள் ஒரு வாட்டி 2 வாட்டி அட்டெம்ப்ட் வரும்போது என்ன பண்ணிவிடுவாங்கன்னு நினைக்க சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நான் தான் உனக்கு முதல்ல சொன்னேன்னா இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத படிப்பு, இது நம்ம படிக்கக்கூடிய படிப்பு இல்லை, இது வந்து அவங்கள படிக்கக்கூடிய படிப்பு. ஸோ நமக்கும் இந்த படிப்பு அவங்கிறது ஒரு கேஸ்ட். ஆமாம், அந்த மாதிரி தான் வந்து அவங்க அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் வந்து இன்றைக்கி மக்கள் இருக்காங்க. எனக்குலாம் நான் என்கொயரிஸ் வரும்போது ஒரு சில பேரண்ட்ஸ்லாம் கேட்குறது ரொம்ப கஷ்டமாட்டு இருக்கும். சார் நான் வந்து பையன் வந்து வெஜிடேரியன் மட்டும் தான் சார் இப்போலாம் சாப்பிட சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லுவாங்க. நான் கேட்பேன் எதுக்குமா அப்படின்னு கேட்பேன். இல்லை நம்ம சிஏ படிக்க வந்துட்டு அன்னைக்கு இதுதானே சார் படிக்கிறதுக்கு வெஜிடபிள்ஸ் சாப்பிடு, இதெல்லாம் வந்து நடந்துகிட்டு இருக்கு. நான் இதெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன், கண் கூட நான்லாம் நிறைய கவுன்சிலிங் கொடுப்பேன். அதுக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னாலும் இதுதான் வந்து வெளியில் நடக்கக்கூடிய விஷயங்கள். ஏன்னா வந்து அவங்க முடிவு பண்ணிட்டாங்க இந்த படிப்புக்கு படிக்கிறதுக்கு வந்து நம்ம இப்படி தான் வந்து இருக்கணும், இந்த மாதிரி பேட்டர்ன் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் பியூர் வெஜிடேரியன்ஸ் அவங்க தான் வந்து மேலே எல்லா இடத்துலையும் இருக்கவும் செய்கிறாங்க. அவங்க அப்படி தான் போயிடுறாங்க. ஒரு சிலர் தான் வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஆட்கள் நம்ம பார்க்க முடியுது. முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா அன்னைக்கு அவங்க தான் இருக்கிறாங்க வெஜிடேரியன். இப்போ மார்வாடி ஜெயினா யார் வேணாலும் எடுத்துக்கிட்டோம், இங்கே நம்ம ஊரில் வெஜிடேரியன்ஸ் எல்லாருமே அவங்க தான் வந்து டாமினேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது மறுக்க முடியாது. அது எல்லாரும் பார்க்கும்போது என்னது ஒரு இப்போ என்ன மாதிரி இப்போ நம்மள மாதிரி ஒரு பார்க்கும்போது இல்லை இது வந்து எல்லாத்துக்கும் உண்டான படிப்பு, எல்லாரும் இப்போ ஃபைட் பண்ணணும். இப்போ என்ன அதாவது எவ்வளோ பேர் உள்ளே போகிறோமோ சார் அது ரொம்ப முக்கியம் சார். இப்போ 100 பேர் உள்ளே வராங்க, 10 பேர் வெளில வராங்க. நான் என்ன சொல்கிறேன், 1000 பேர் உள்ளே வரணும். அப்போ 100 பேர் வெளில வருவாங்க. அப்போ தான் இந்த நிலைமைகள்லாம் வந்து மாறும். அப்போ தான் மாறும். இப்போ நம்ம வந்து வெளியிலேருந்து நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் என்ன சொல்லுங்க, இப்போ அவங்க தான் இப்போ ஒரு லேமேன் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இங்கெல்லாம் அவங்க தான் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து இது நமக்குண்டான படிப்பே கிடையாது. அப்படி தான் வந்து பாதி பேர் இல்லை, முக்கால்வாசி பேர் தான். நான் நிறைய பேர்ட்டு நான் எந்த அளவுக்கு பயமுறுத்துறாங்க சார் ஒரு ஸ்டூடெண்ட்டை, நீ சிஏ படித்தா உனக்கு இத்தனை வருஷம் இத்தனை அட்டெம்ப்ட் வந்துருச்சு அப்படின்னா உன்னால் அதில் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு பயமுறுத்துறாங்க சார். அதாவது எந்த அளவுக்கு பயமுறுத்துறாங்கன்னு அன்றைக்கி நீ ஆக்சுவலாக உங்ககிட்ட சொல்லிடுறாங்களா சார், நீ இந்த படிப்புக்கும் உனக்கு சம்மந்தம் இல்லை, நீ லாய்க்கே இல்லை இந்த படிப்புக்கு, நீ லாய்க்கே இல்லாத படிப்பை தான் நீ எடுத்துகிட்டு இருக்கிற. அதுக்கேற்றாப்புல பையனும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்க இங்கே வந்து அட்டெம்ப்ட் வைக்கிறாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன நினைக்க அந்த லாபியை ஒரு பக்கம் வச்சுக்கிட்டாலும் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம சைட்லேருந்து ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 12th போர்டு எக்ஸாம்லாம் நம்மளுடைய கல்ச்சர் எப்படி, நம்ம பசங்க படிக்கிறதுல அப்படின்னா கடைசி 1 மாதம் படித்து கூட அவன் வந்து 95-96% எடுத்துருவான். ஸோ பேரண்ட்ஸ்க்கு ஒரு நம்பிக்கை இருக்கும், கடைசி 1 மாதம் படித்தாலும். ஸோ அதனால் வந்து என் பையன் வந்து கடைசி 15 நாள் நைட்டு ஃபுல்லாக படித்தான், நைட்டு விடிய படித்தான், ஆனால் வந்து என்ன ஆகிட்டாங்க அப்படின்னு நினைக்க ஃபெயில் ஆகிட்டாங்க, சிஏல ஃபெயில் ஆகிட்டாங்க அப்படின்னு நிறைய பேரண்ட்ஸ் சொல்கிறது நான் கேட்டிருக்கேன். நான் வந்து அவங்ககிட்ட என்ன சொல்லுவேன், இந்த படிப்புக்கு வந்து கடைசி 15 மாதம்லாம் படிக்க முடியாது, இதுக்கு ஒரு கன்சிஸ்டன்சின்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த கன்சிஸ்டன்சினா நீங்கள் என்னைக்கு சேர்றீங்களோ அன்றைக்கே படிக்க ஆரம்பிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் படிக்கணும். இந்த பேக்லாக் கடைசி நேரத்தில் படிச்சுன்னா இந்த படிப்பை படிக்கவே முடியாது. ஸோ அது ஒரு சில
ஒரு சில டீச்சர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு நினைக்க அவங்க மோட்டிவேஷன்ற பேரில் வந்து நாங்களாம் கடைசி நேரத்தில் படித்து பாஸ் பண்ணுறோம், கடைசி நேரத்தில் படித்து பாஸ் பண்ணுறோன்னு சொன்ன உடனே பசங்களும் வந்து இப்போ இந்த விஷயத்தை நம்ம வந்து அனலைஸ் பண்ணி நம்ம சொல்கிறோம், நம்ம விஷயத்தை நம்ம ஒத்துக்க மாட்டோம். இது ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்ட் வந்து சொல்லும்போது ஆமாம் அவர் அப்படி தானே பாஸ் பண்ண, அப்போ நானும் பாஸ் பண்ணிவிடுவேன்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு மிஸ்கைடும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நீங்கள் வந்து கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். இந்த படிப்பு படிக்க வந்துட்டிங்கன்னா ரொம்ப கன்சிஸ்டன்சி அவசியம். நான் என்ன சொல்கிறேன், எல்லாருமே இந்த கோர்ஸ்க்கு வரணும். முக்கியமாக சயின்ஸ் ஸ்ட்ரீம் கூட இந்த கோர்ஸுக்கு ஆக்சுவலாக சயின்ஸ் ஸ்ட்ரீம் வந்தால் இன்னும் நல்லதுன்னு நான் சொல்லுவேன். நான் சயின்ஸ் ஸ்ட்ரீமுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இது எல்லாமே. ஓகே, இப்போ எவ்வளோ ஜாப் சார் இருக்குது? இப்போ இந்த ஆடிட்டர் அப்படின்றது வந்துட்டு நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப வெகு சிலர் தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே பேசுகிறாங்க. எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறேன் சார்? இப்போ வந்து இந்தியா வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கிறதுனால அடுத்த 25 வருஷத்தில் கிட்டத்தட்ட 30 லட்சம் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் எதிர்பார்க்குறாங்க சார். அது வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு ஆர்டிக்கல் படிக்கும்போது தெரிஞ்சது. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் சின்ஸ் இண்டிபெண்டன்ஸ் பார்த்தீங்கன்னா நினைக்க மோஸ்ட் மெம்பர் ஆஃப் அந்த இன்ஸ்டிடியூட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 லட்சம் பேருக்கு மேலே கூட கிடையாது கடைசி 75-80 வருஷமாட்டு. ஸோ ஒரு வருஷத்துக்கே ஒரு 20,000 பேர் 30,000 பேர் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 40,000 பேர் தான் வந்து சிஐட்டே வெளியில் வராங்க ஒரு வருஷத்துக்கு. இந்த ரேஞ்சில் போச்சு நினைக்க அடுத்த 25 வருஷத்துக்கு போனால் ஒரு 10 லட்சம் பேர் கூட வரமாட்டாங்க. ஓகே, பட் ஆனால் வந்து எதிர்பார்ப்பு என்ன, ஒரு 30 லட்சம் பேருக்கு மேலே தேவைப்பட்டு இருக்கிறாங்க. ஸோ நமக்கு ஆட்கள் நிறைய தேவை, நிறைய ஆட்கள் தேவை. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பர்சன்டேஜ் வந்து ரொம்ப பெருசாகவும் இல்லை. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு தனியாக ஒரு படிப்பு ஒன்று இருக்குது. இப்போ வித்தியாசமாக படிக்கணும்னு ஆசைப்படுறவங்க வந்துட்டு நிறைய பேர் வந்து இந்த பெட்ரோலியம் இன்ஜினியரிங் அந்த மாதிரிலாம் போவாங்க. இதுலலாம் வித்தியாசமாக இருக்குது, அதெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இது மாதிரி சிஏன்னு ஒரு படிப்பு இருக்குது, அதில் இவ்வளோ தூரம் வந்துட்டு நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்னும் போது, நீங்கள் சொல்கிற இவ்வளோ காரணங்களும் இருக்குன்னும் போது, இது ஏன் இவ்வளோ நாள் கண்டுக்காமல் இது வந்து இன்ன வரைக்கும் வெளியே தெரியாத விஷயமா இருந்தது காரணம் இல்லை சார்? வெளியே தெரியாம விஷயமா இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். எல்லா இடத்துக்கு போகும்போது நீங்க எல்லாத்துக்குமே சிஏ பத்தி புரிதல் நிற்கிறது. சிஏ தெரியுது, சிஏ இருக்கக்கூடிய அரசியல் நான் கேட்கிறேன். அது வந்து அதான் சொல்றேன், இது ஒரு க்ளோஸ்ட் கம்யூனிட்டி ஆயிடுச்சு சார். இது வந்து நம்ம வந்து இப்போ நீங்க வெளியில வந்து யாராவது உள்ள இருக்கிறவங்க தான் பேச முடியும். இப்போ நம்ம வெளியில இருந்துகிட்டு நம்ம வந்து இன்னொருத்தர் சொல்றதை வச்சு தான் நம்ம பேசிட்டு இருக்க முடியும். உள்ள இருக்கிறவங்களுக்கு தான் அது என்ன எதுன்னு தெரியும். உள்ள இருக்கிறவங்களே என்ன ஆயிடுச்சுன்னா, நான் என்ன சொல்லுவேன், எல்லாரும் படிக்கிற வரைக்கும் கரெக்டாக தான் இருக்காங்க. படிச்சு முடிச்ச உடனே அவங்க சிஏ ஆனதுக்கப்புறம் அவங்க அந்த கம்யூனிட்டிலே தான் வந்து போய் சேர்ந்துடுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து அது அவங்களுக்கே ஒரு இதாகிடுதுல, அதை பற்றி சொல்லக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அது ஒரு பாயிண்ட் இருக்குது. இன்னொரு முக்கியமான கிரிட்டிசிசம் வந்து எல்லாருமே பண்ணணும் தான் சொல்ல. இப்போ அது இல்லாட்டி கேள்வி கேட்கல அப்படின்னு நினைக்க நம்மளால என்ன பண்ண முடியாது, அதில் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் போயிடும். எவ்வளோ பிள்ளைங்களோட ஃபியூச்சர் ஸ்பாயில் ஆகுதுன்னு நான் சொல்ல பாருங்க. இப்போ ஒரு ஃபவுண்டேஷன், ஒரு சாதாரண எக்ஸாம் 3 லெவல் இருக்குது. ஃபவுண்டேஷன், இன்டர், ஃபைனல் 3 லெவல் இருக்குது சிஏல. பார்த்தீங்க அப்படின்னு நினைக்க புது ஸ்கீம் இப்போ வந்திருக்குது. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா முதல்ல வருஷத்துக்கு 2 அட்டெம்ப்ட், இப்போ வருஷத்துக்கு 3 வாட்டி கொடுக்குறாங்க. இதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம் தான், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பாஸ் பர்சன்டேஜும் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. நான்லாம் என் கன்வெண்ட் என்ன நம்ம கிட்ட படிக்கிற பசங்க எவ்வளோ பேர் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கிற பசங்க அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க, அவ்வளோ படிக்கிறாங்க. நம்ம கண்ணு முன்னாடியே நல்லா தெரியுது ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. பாஸ் பர்சன்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னு நினைக்க ஓவரால் இந்தியாவில் வந்து 19%, 20% இந்த வாட்டிலாம் வந்துருக்குது. போன வாட்டிலாம் 15% தான் வந்து ஃபவுண்டேஷன் லெவல்லே கொடுத்துருக்குறாங்க. ஆல் இந்தியா லெவல்லே அவ்வளோ நினைக்க. தமிழ்நாட்டு இதோட ரொம்ப மோசம். தமிழ்நாட்டோட பாஸ் பர்சன்டேஜ் ரொம்ப ரொம்ப கம்மி. இதை பற்றி யாருமே வந்து பேசுறது கிடையாது. அதை வந்து கொஞ்சம் வருத்தம் நான் கேட்குறேன். இதை பற்றி நம்ம பேசணும். எதுக்காக வேண்டிய வந்து தமிழ்நாட்டு பண்ணால் அவ்வளோ மோசமான பிள்ளைங்களா நம்ம பசங்களாம் எல்லாரும் படிக்க தான் செய்கிறாங்க, எல்லாரும் நல்லா தான் எழுதுறாங்க. ஏன் நம்ம பசங்களுடைய மார்க் இப்போ ஏன்னா வந்து நம்மளுடைய அது என்ன சொல்லுவாங்க நினைக்க அந்த டாமினேஷன் சொல்லுவாங்களே, அந்த போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ் அவங்க மெம்பர்ஸ் இருப்பாங்களே, அதில் வந்து அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. நம்மளுடைய வாய்ஸும் அங்கே போய் சேரணும். இல்லை அதுக்கப்புறம் எதுவும் இன்டர்வியூஸ் இருக்கா சார்? அதாவது பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம்லாம் ஒன்று அவ்வளோதான் சார். பாஸ் பண்ணிட்டா அவங்க மொத்தம் 3 லெவலில் போகலாம். ஒன்று ஆடிட்டர், இல்லாட்டி அவங்க வந்து வெறும்னா அது என்ன சொல்லுவாங்க எனக்கு ப்ராக்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி ஏதோ ஒரு கம்பெனியில் எம்ப்ளாயபிலிட்டிக்கு போகலாம், இல்லாட்டி டீச்சர்ஸாக வரலாம். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிடுது. ஃப்ரீ ஆகிட்டாலே அவ்வளோதான், கரியர் செட்டில்டு தான். அதான் நான் பசங்கிட்ட சொல்லுவேன், எப்பா நீ 4 வருஷம் கஷ்டப்பட்டுட்டு மீதி இருக்க லைஃப் வந்து என்ஜாய் பண்ணணுமா, இல்லாட்டி வந்து 4 வருஷம் என்ஜாய் பண்ணிட்டு மீதி இருக்க லைஃபை கஷ்டப்படணுமா, நீங்கள் தான் வந்து முடிவு பண்ணுங்க. இந்த கோர்ஸ் அந்த மாதிரி அவ்வளோ சார் பயங்கர ஒரு அது என்ன சொல்லலாம், ரெம்யூனரேஷன் வைஸு, ஸ்டேட்டஸ் வைஸு எல்லாமே அதிகமாக இருக்கக்கூடிய கோர்ஸு. ஆனால் என்னென்னா நிறைய மக்களுக்கு வந்து நிறைய புரிதல் இல்லை அப்படின்னு நினைக்கி இதுக்கு ஒரு பொறுமை வேணும்னு சொன்னதோ சரி. இந்த மாதிரி ஒரு அரசியல் இருக்குன்னு வரும்போது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, 2-3 அட்டெம்ப்ட் வந்தோடனே அவ்வளோதான் நம்மளால் வந்து பண்ண முடியாதுன்ட்டு அவங்களே கிவ் அப் பண்ணிட்டு போயிடுறாங்க. நான் என்ன சொல்கிறேன் நினைக்கி திரும்ப ஃபைட் பண்ணணும். இப்போ நீங்கள் அந்த டோர் ஓப்பன் ஆகல அப்படின்னு நினைக்கி எட்டி உதைக்கணும். இல்லை அந்த எட்டி உதைக்கிறதுக்கு உண்டான ஸ்ட்ரென்த்து நமக்கு வேணும். இல்லை அதுக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக என்ன பண்ணணும், வந்து எழுதணும். அதை ஒரு ஃபைட் பண்ண தான் செய்யணும். ஏன்னா நான் கண்ணு முன்னாடி பார்க்குறேன், நிறைய பசங்களாம் கண்ணு முன்னாடி பார்க்குறேன், அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. ஆனாலும் வந்து ரிசல்ட் வந்து நெகட்டிவாக இல்லை. இப்போ நீங்கள் சிஏக்கு இந்த பயமுறுத்துறாங்க, இந்த படிப்பு வந்து நமக்கான படிப்பு இல்லை அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கும் போது ஒரு பக்கம் இதுக்கான டிமாண்டும் ஒரு பக்கம் அதிகரிக்கிற மாதிரி காட்டுவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபீஸ் அதிகமாக இது பண்ணுவாங்க. இப்போ நான் சொல்லும்போது கூட சொன்னேன் இல்லையா, இதுக்கு இவ்வளோ காசு கட்டி படிக்கணுன்ற ஒரு மைண்ட் செட்டே நிறைய பேருக்கு இருக்குது. இவ்வளோலாம் செலவு பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி. இதை பயன்படுத்திக்கிட்டு நிறைய கோச்சிங் சென்டர்ஸில் வந்துட்டு இதோட ஃபீஸை எக்கச்சக்கமாக வாங்குறாங்கல்ல, அதுவும் நடந்துகிட்டு தானே இருக்குது. ஆக்சுவலாக நான் இது வந்து கொஞ்சம் கான்ட்ராடிக்ட் பண்ணுவேன் சார். அன்லைக் அந்த நீட்டு ஜேஇயை பொறுத்த வரைக்கும், இங்கே சிஏல பொறுத்த வரைக்கும்
பிகாஸ் அதாவது பார்த்தீங்கன்னா செலவுகள் ரொம்ப அதிகம். ஏன்னா வந்து நம்ம படித்து கொடுக்குற ஆட்கள் யாரும் நினைக்கி சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் அவங்க வந்து படிக்கிறாங்க, அவங்களுடைய சார்ஜஸ் ரொம்ப அதிகம். அந்த கம்பேர் பண்ணும்போது இங்கே இருக்கக்கூடிய ஃபீஸ் வந்து ஆஸ் கம்பேர்ட் டு தட் ஃபீஸ் வந்து ரொம்ப நாமினலாக தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. நீட்டை விட அது கம்மி, நீட்டை விட ரொம்ப கம்மி. இது நான் தான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் நீட்டுக்கு வந்து வெறும் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு தான் நீங்கள் 2 லட்ச ரூபா வந்து 3 லட்ச ரூபா செலவு பண்ணிட்டு இருக்கீங்க. இங்கே வந்து இந்த ஃபவுண்டேஷன் ஃபர்ஸ்ட் லெவல் எக்ஸாமுக்கு கிட்டத்தட்ட உங்களுடைய கரியரோட மொத்த பில்டிங்குமே இங்கே தான் ஆரம்பிக்குது. அது ஒரு 30,000 ரூபா தான் அதுக்கு ஃபீஸ், 25-30,000 ரூபா தான் வந்து ஃபீஸ். ஆனால் அதுக்கு உண்டான ஒரு ஹார்ட் ஒர்க் நிறைய விஷயங்கள் இருக்குல்ல, அது ரொம்ப அதிகமாக தான் வந்து கொடுத்துட்ருக்காங்க. சரி, எக்ஸார்பிடன்ட் சார்ஜஸ் வந்து இது வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய எல்லா இப்போ இந்தியாவிலேயே நான் சொல்கிறேன், நான் எங்கேயுமே அவ்வளோ பெருசாக அவங்க பண்ணுறதில்ல. ஏன்னா அந்த நீட்டை கம்பேர் பண்ணி இந்த கோச்சிங் இண்டஸ்ட்ரி வந்து அவ்வளோ பெருசாட்டு வந்து இன்னும் வரல அவ்வளோ வந்து. ஏன்னா இந்த படிப்பு சிஏ படிப்புன்றதுனால பசங்களுக்கே அந்த நாலேஜ் இருக்கும். நீங்கள் அதிகமாக வாங்கினீங்கனால அவனும் இந்த கேள்வி கேட்பான், நீங்கள் எதுக்கு இவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க? ஏன்னா அவனோட படிப்பே அதுதானே, அவனுக்கு அந்த கொஸ்டின்ஸ் வரும் இல்லை, எனக்கு இவ்வளோ மணி நேரம் தான் சொல்லிக் கொடுக்குறீங்க, இப்படி தான் இருக்குது, ஸோ இதுக்கு எதுக்கு எனக்கு நான் எதுக்கு இவ்வளோ ஃபீஸ் நான் சார்ஜ் பண்ணணுன்ற கேள்வி அவனே கேட்டுருவான். கண்டிப்பாக. ஸோ அதனால் இதில் வந்து அந்த கோச்சிங் கிளாஸோட ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் வந்து நிறைய இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. ரிசல்ட்டில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரிசல்ட்டில் வந்து அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பூர் அந்த சைட்லலாம் தான் வந்து நிறைய சிஎஸ் இருக்காங்க. அந்த சைடு தான் வந்து அங்கே இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூட்ல இருந்து வர பசங்க தான் நிறைய பேர் பாஸும் பண்ணுறாங்க. இல்லை அதுக்காக தனியாக கோச்சிங் போகிறாங்களா? நான் படிக்கும் போதே கோச்சிங் போயிடுறாங்களான்னு கேட்குறேன். ஆமாம் சார், 12th முடிச்ச உடனே அது கோச்சிங் ஸ்டார்ட் ஆகிடுது சார். இது வந்து எப்படி நினைக்கிது, ஒரு டிஸ்டன்ஸ் லேர்னிங் ப்ரோக்ராம் மாதிரி தான். நீங்கள் வந்து என்ன பண்ணணும், இதுக்கு இங்கே இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்ல வந்துட்டு, நம்ம தமிழ்நாட்டு பசங்க வந்து எதுக்காண்டி இன்னும் கொஞ்சம் இது பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க என்ன பண்ணுவாங்க, சிஏவோட பேக்கப் ஆட்டு காலேஜ்னு ஒரு ப்ரோக்ராம் போயிடுவாங்க. இங்கே காலேஜ் டைமிங் பார்த்தீங்க அப்படின்னு நினைக்கி ஒரு 8:30 to 1:30 வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் சிஏ படிக்க வரணும். இதில் என்ன ஆயிடுது அப்படின்னா, காலேஜும் போகணும் சிஏவும் படிக்கணும் அப்படின்னு நினைக்கி ஆட்டோமேட்டிக்காக ரெண்டுத்தையும் மேனேஜ் பண்ணுறது கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஏன்னா இது ஒரு பெரிய ஒரு படிப்பு. இங்கே இதுக்கு வந்து ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் 5 மணி நேரம் பர்சனலாகவே நம்ம வந்து செல்ஃப் ஸ்டடியே பண்ண வேண்டிய இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் காலேஜ்லேயும் போய் உட்காந்துக்கிட்டீங்கன்னா பண்ண முடியாது, கஷ்டம். ஆனால் அந்த பேரண்ட்ஸ்க்கு அந்த பயம் இருக்கும். ஏன்னா சிஏ ரொம்ப டிஃபிகல்ட்டு. ஸோ இப்போ இவனுக்கு வந்து என்ன நினைக்கிறனால எதுவுமே பண்ண முடியல, காலேஜாவது இருக்கும் அப்படின்ற ஒரு இது இருக்கும். நீங்கள் நார்த் சைடில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அவன் ரொம்ப டிட்டர்மின், எனக்கு இதுதான். ஏன்னா அவனுடைய பிளட் லைன்லேயே அது இருக்குது பார்த்தீங்களா. அதனால் அதே மாதிரி அவனுக்கு காலேஜ் லைஃப்பும் அவனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது. 7 to 10 அந்த மாதிரி தான் காலேஜ் லைஃப்பும் இருக்குது. அதனால் அவனுக்கு வந்து இதாகிடுது. நீங்கள் நல்லா பாருங்கள் சார், அந்த யூபி பீகார் அந்த சைடில் இருக்கக்கூடிய அந்த செக்டர் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க ஃபுல்லாக கவர்மெண்ட் ஜாப் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பாக, கரெக்டாக இல்லையா? குஜராத், ஜெய்ப்பூர், டெல்லி இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிஎல், இந்த பிஸ்னஸ் லைன், இந்த ஃபினான்ஸ் அந்த லைனில் தான் வந்து அவங்க வந்து அதிகமாக சர்வே பண்ணுவாங்க. பாம்பேல ஏன் இன்னும் அதிகமாக இருக்கு அப்படின்னு நினைக்க, பாம்பேல வந்து குஜராத்தி கம்யூனிட்டி, மார்வாடி கம்யூனிட்டி ரொம்ப அதிகன்றதுனால அவங்களும் வந்து அதை தான் நோக்கி போயிட்டு இருக்காங்க, பிஸ்னஸ் கம்யூனிட்டி ஃபுல்லாகவே. நம்ம ஊரில் சவுத்தில் வந்து நம்ம ஊர் எவ்வளோ பரவாயில்ல, தமிழ்நாடு எவ்வளோ பரவாயில்ல, ஓரளவுக்கு ஒரு அவேர்னஸ் இருந்தாலும் இந்த பயத்தினால தான் அவங்களுடைய ரிசல்ட் வந்து இன்னும் கீழே போயிட்டுருக்குது. நீங்கள் வந்து ஃபைட் பண்ண வரணும், எல்லாம் இல்லாட்டி ஒன்றுமே நம்மளால் பண்ண முடியாது. கோச்சிங்கை பொறுத்த வரைக்கும் அஃப்கோர்ஸ் விச் இஸ் நீடட். ஆனால் ஒரு 2005 முன்னாடி தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் கோச்சிங் கிளாஸில் எதுவுமே கிடையாது. அவங்கள தான் படித்தாங்க, அவங்கள தான் பாஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து கோச்சிங் வரதுனால ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ஏன்னா பாஸ் பர்சன்டேஜ் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கூடுது. அதெல்லாம் கரெக்டாக தான் போயிட்டு இருக்குது. என்னன்னா இந்த விஷயங்களை வந்து ஓப்பன் அப் பண்ணணும், எல்லாரும் வந்து பேசணும். இதை வந்து எப்படி நீட்டை பற்றி எல்லாரும் வந்து பேசுகிறாங்களோ அதுமாதிரி இந்த எக்ஸாமை பற்றியும் பேசும்போது தான் வந்து அதுக்குண்டான தீர்வுகள் வந்து நமக்கு வந்து சேருன்றது என்னுடைய நம்பிக்கை. சார், நீங்கள் இப்போ சொன்னீங்க காலேஜும் படிக்கிறாங்க, இன்னொரு பக்கம் வந்துட்டு கோர்ஸும் பண்ணணும் அப்படின்னு. சில பேர் 12th முடிச்சோன்னா ஸ்ட்ரெயிட்டாக இதுக்கு வந்துடலாமா அப்படிங்கிற மாதிரியும் கேட்குறாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு என்ன சொல்லுவீங்க சார்? ஆக்சுவலாக இந்த கோர்ஸ் எப்படி நினைக்கிறேன் சார், 12th முடிச்சோன்னே தான் வரணும். ஆக்சுவலாக வந்து அதுதான் வந்து கரெக்ட். ஆக்சுவலாக நம்ம ஊரில் என்ன நடக்குது அப்படின்னா, எல்லாரும் பிகாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமாட்டு சிஏ பண்ணலாம் அப்படின்ட்டு வராங்க. ஆனால் அதனால வந்து ஒரு பிரோஜனமும் கிடையாது அவங்களுக்கு. அது வந்து டைம் நேரம் வேற எந்த அதிகமாகிட்டு இருக்கு, நிறைய ஏஜும் ரொம்ப அதிகமாகிடுது. இப்போ நீங்கள் முடிச்ச அப்புறம் இப்போ இது ஏற்கனவே பொறுமை வேணும்னு இப்போ ஒன்றும் இல்லை, 3 வருஷம் காலேஜ் முடிச்சுட்டு வராங்க அப்படின்னு நினைக்கி ஒரு இன்பில்ட் ப்ரெஷர் ஆட்டோமேட்டிக்காக வந்து பில்ட் ஆரம்பிச்சிருது. நீ சம்பாதிக்கணுன்ற ஒரு ப்ரெஷர் ஆரம்பிச்சது. வீட்லேயும் அந்த ப்ரெஷர் வரும், அங்கேருந்து இந்த ப்ரெஷர் வரும், எல்லா ப்ரெஷர் வரும்போது பையன் அதையும் பார்க்கணும் இதையும் பார்க்கணும், எல்லா விஷயங்களும் நடக்குது. அதனால் என்னுடைய வந்து ரெக்கமெண்டேஷன் எப்படி அப்படின்னு நினைக்கி, முடிஞ்ச அளவுக்கு 12th முடித்த உடனே வரது தான் வந்து இந்த ஆப்டான ஒரு டைமு, வேறு எதுவும் பண்ணக்கூடாது. அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன நினைக்கி, நீங்கள் இந்த கோச்சிங் கிளாஸ் அந்த மாதிரிலாம் நீங்கள்லாம் போகும்போது இந்த ஹியூமன் வர்ஷிப்ன்ற ஒரு வார்த்தையை விட்டுட்டு வெளியில் வாங்க. அதாவது வந்து தேர் ஃபேக்கல்ட்டிஸ் அவங்க வராங்க அப்படின்னு நினைக்கி கிளாஸ் எடுக்கிறாங்க, அவ்வளோதான். உங்களுக்கு தேவை. இப்போ நீங்கள் ஒரு ஸ்கூலுக்கு போகிறீங்க, டீச்சர்ஸ் இருக்கிறாங்க, அவங்க சொல்லிக் கொடுக்குறாங்க, நீங்கள் கேட்டுட்டு வரீங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இது எல்லாமே இந்த பழக்கம் தான் வந்து
இங்கேயும் வந்து இருக்கணும், சிஏலையும் இருக்கணும். ஆனால் நான் பார்த்த வரைக்கும் இங்கே நான் பார்க்குறேன் சிஏல வந்து அதை தவிர மற்ற எல்லா விஷயங்களும் நிறைய என்ன நடக்குது ஆக்சுவலி சொல்கிறது. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம், நம்ம ஃபேக்கல்ட்டிஸ் வந்து நம்ம வந்து இப்போ நானும் ஒரு ஃபேக்கல்ட்டி, இப்போ நம்மளை வந்து ஒரு வர்ஷிப் பண்ணணும்னு நம்மளே எதிர்பார்க்குறோம். நீங்கள் வந்து எங்களை வந்து நாங்கள்லாம் இப்படி இப்போ நான் இப்படி படித்து பாஸ் பண்ணேன், அப்படி படித்து பாஸ் பண்ணோம், பசங்களை வந்து சொந்த கதை சொல்ல ஆரம்பிச்சு. ஆமாம், அவங்க கதை சொல்லும் போது அவங்க வந்து பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆகும். நம்ம எதுக்கு வந்திருக்கிறோம், படிக்க வந்திருக்கிறோம், டீச்சர்ஸ் வந்து என்ன சொல்லிக் கொடுக்குறாங்க அது கரெக்டாக புரியுது, அது மட்டும் பார்த்துட்டா போதும். நீங்கள் வந்து என்ன ஆகிடுது, இந்த ஹியூமன் வர்ஷிப் அந்த மாதிரி நடக்கும்போது என்ன ஆகிடுது அப்படின்னு நினைக்கி உங்களுடைய குவாலிட்டி வந்து நிறைய இடத்துல வந்து காம்ப்ரமைஸ் ஆகிடும். அப்புறம் நீங்கள் வந்து ஒரு வாயை பொழுது வாவுன்ற மாதிரி பார்த்துட்டிங்கனாலே உங்களால் அந்த இடத்துக்கு போய் ரீச் ஆக முடியாது. ஸோ நம்ம எதுக்கு வந்தோம், படிக்கிறோம். இப்போ உண்மையிலே பார்த்தீங்கன்னா அப்படின்னா வெறும் வந்து படித்த வெளில போனவங்க மட்டும்தான் அதிகமாக இருக்கிறாங்க. சும்மா உள்ளே உட்காந்துட்டு இந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட் அந்த மாதிரி விஷயங்களில் போகும்போது ஓரளவுக்கு ரிசல்ட் வந்து ரொம்பவே வந்து அது நம்ம பசங்க தப்பு பண்ணுறாங்க. அதெல்லாம் வந்து இல்லைன்னா சொல்ல முடியாது, தப்பு பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அதுக்கு வந்து டீச்சர்ஸ் எல்லாருமே வேரியஸ் பீப்புள் எல்லாருமே தான் நான் ரீசன்ஸும் சொல்லுவேன். ஒரு காலேஜ் மாதிரி இங்கே வந்து என்ஜாய் பண்ணணும் அந்த மாதிரி. அந்த இப்போ அப்படி இல்லை, அந்த மாதிரி மொமெண்ட்லாம் இருந்தால் தான் வரவும் செய்கிறாங்க. அதுவும் ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் வந்து நான் காலேஜுக்கும் போகல, இங்கே தான் நான் லைஃப் என்ன மொமெண்ட்னா என்ன சொல்ல வர, அது ஒரு மொமெண்ட் நினைக்க போகணும் இல்லை சார், ஒரு என்ஜாய்மெண்ட்னு சொல்லுவோம்ல சார். இப்போ நம்ம காலேஜ் போனீங்கன்னா கல்ச்சரல் ப்ரோக்ராம் போகலாம், பொங்கல் அந்த மாதிரி செலிப்ரேஷன்ஸ். இப்போ எல்லாம் அது வந்து ஒரு கல்ச்சரல் ஈவெண்ட்டாகவே வந்து உங்களுக்கு வந்து மாறிக்கிட்டு இருக்கு. இதை கோர்ஸ் பண்ணும்போது இதெல்லாம் வந்து பண்ண முடியாது, அது எங்கே நேரமே இருக்காது அவங்களுக்கு. ஸோ அதனால அதுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொஞ்சம் அதிகமாக போகுது. திடீர்னு டிஜேன்னு சொல்லிட்டு போயிட்டு டான்ஸ் அதெல்லாம் நடக்குது. அதெல்லாம் எதுவும் நடக்காமல இல்லை, டிஜே நடக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு இதுக்கு கூப்பிட்டு போங்க, லான் மாதிரி எடுத்து கூப்பிட்டு போயிட்டு நல்ல பெரிய டிஜே ஒன்று பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இல்லாட்டி ஹோட்டல்ஸில் கூப்பிட்டு போயிட்டு நம்ம வந்து பெரிய பெரிய அது என்ன சொல்லுவாங்க எனக்கு ஒரு கல்ச்சரல் ஆக்டிவிட்டி மாதிரி ஒன்று பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இதெல்லாமே வந்து இந்த கோர்ஸில் எதுக்காக ஸ்ட்ரெஸ் ஃப்ரீக்காக பண்ணுறாங்க அப்படி தான் சொல்கிறாங்க சார், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீக்காண்டி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீன்றது வந்து இந்த கோர்ஸில் வந்து இன்பில்டு, ஸ்ட்ரெஸ்ன்றதே இன்பில்டு தான். இந்த கோர்ஸில் ஸ்ட்ரெஸ்ஸு ப்ரெஷர் எல்லாமே சேர்ந்து தான் இது பண்ணி அவனை வேறு வழி கிடையாது. நம்ம என்ன பண்ணலாம், அது ரிலாக்ஸ் பண்ணுறது எப்படின்னு நம்ம சொல்லிக் கொடுக்கணுமே தவிர அதை விட்டுட்டு இதுக்குள்ளே போகும்போது ஒரு சில பசங்க என்ன ஆகிடுவாங்கன்னா சார், இந்த மாதிரி ப்ரோக்ராம் வந்து டைவர்ட் ஆகிடுறாங்க. இப்போ ஒன்றுமே இல்லை, இப்போ வீட்டில் வந்து ஒரு க்ளோஸ்ட் அட்மாஸ்ஃபியரில் வளர்ந்துட்டு இருக்க பசங்க திடீர்னு இந்த மாதிரி போகும்போது என்ன ஆகும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவனுக்கு எல்லாமே ஓப்பன் அப் பண்ண மாதிரி ஆகிடுது. ஒரு ஃப்ரீனஸ் நம்மளே அவனை டைவர்ட் பண்ணி, நம்மளே அவனை வந்து நிறைய இடத்துல அந்த மாதிரி நடக்குது. நம்மளே வந்து டைவர்ட் பண்ணி விட்டுறோம், அந்த தேவையில்லாமல் டைவர்ட் பண்ணுறோம். ஆனால் இது வெறும்னு இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுன்னு நினைக்கி அதையும் பசங்க ஒத்துக்க மாட்டாங்க. எங்களுக்கும் ஒரு இது வேணும், ஃப்ரீடம். அதனால தான் வந்து இந்த கோச்சிங்கில் பார்த்தீங்க அப்படின்னு நினைக்கி இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸில் இப்போ நிறைய வந்து ஆட் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் ப்ரௌசர்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இந்த கேலரிஸ்ன்னு ஒன்று போட்டுருப்பாங்க, அவங்ககிட்ட நடந்த ஈவெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஆக்சுவலி இது வந்து அட்வர்டைஸ்மெண்ட்லேயே வருது. ஆமாம், அட்வர்டைஸ்மெண்ட்லேயே வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதெல்லாம் இருந்தால் தான் இப்போ நீங்கள் இந்த ஸ்பா அதாவது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு நினைக்க அந்த மாதிரி இந்த டிஜே அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பண்ணும்போது தான் வந்து பசங்களோ இங்கெல்லாம் இதெல்லாம் நடக்குதா அப்படின்ற மாதிரி தான் வந்து ஜாலியாக போய் படிக்கலான்ற மாதிரி வராங்க. ஆனால் அந்த மாதிரி படிக்கும்போது வந்து இந்த கோர்ஸ் நிஜமா அதுக்கு வந்து செட் ஆகும். கோச்சிங் சென்டர்ஸ்ல அதிகமா இருக்கு. ஆமா, அந்த ஒரு விஷயம் நடந்துகிட்டு தான் இருக்குது, அது இல்லைன்னா சொல்ல முடியாது, அது இருக்குது. ஓகே, நீங்க ஒரு 3 இது சொன்னீங்க, ஸ்டேஜ் சொன்னீங்கல்ல, இதுல படிக்கிறதுக்கு முக்கியமான 3 ஸ்டேஜ் என்னென்ன விஷயங்கள் சார் பண்ணணும்? சார் இப்போ வந்து 12th முடிச்சோன்னா ஃபர்ஸ்ட் வந்து CA ஃபவுண்டேஷன் சார், அதான் சார் ஃபர்ஸ்ட் லெவலு. அது வந்து எப்படின்னு நினைக்கி உங்களுக்கு 12th மார்ச் மாதம் முடியுதுன்னு நினைக்கி அந்த பையன் உடனே செப்டம்பர்ல எழுதலாம் அல்லது அடுத்த ஜனவரி, இந்த மாதிரி அவனுக்கு வந்து 3 அட்டெம்ப்ட் இருக்குது. ஸோ அதில் வந்து 3ல எதில் வேணாலும் எழுத பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபவுண்டேஷன், அந்த ஃபவுண்டேஷன் முடிச்சதுக்கப்புறம் CA இன்டர்மீடியேட், அதில் வந்து 2 குரூப் இருக்கும். அதில் வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட் என்ன நினைக்க, சார் ஒரு சப்ஜெக்டில் ஃபெயில் ஆனாலும் இதில் இந்த ஒரு பயம் இருக்குது, இதை நான் சொல்ல விட்டுட்டேன். ஆக்சுவலாக வந்து பேரண்ட்ஸ்க்கு முக்கியமான பயம் என்னென்னா, இப்போ நீங்கள் காலேஜ் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க சார், ஒரு சப்ஜெக்டில் ஃபெயில் ஆனால் அந்த சப்ஜெக்ட் மட்டும் தான் அரியர் எழுதுவீங்க. ஆமாம், அந்த 12th அந்த மாதிரி தான் எல்லா இடத்துலையும் அப்படி தான். ஆனால் இந்த கோர்ஸ் அப்படி கிடையாது. நீங்கள் ஒரு சப்ஜெக்டில் ஃபெயில் ஆனாலும் எல்லாத்தையும் எழுதி ஆகணும். ஓகே, திரும்ப எழுதணும். நீங்கள் ஒரு சப்ஜெக்டில் இப்போ 4 சப்ஜெக்ட் இருக்குது, ஃபவுண்டேஷன் லெவலில் 4 பேப்பர் இருக்குது. இந்த 4 பேப்பரில் நீங்கள் ஒரு பேப்பரில் ஃபெயில் ஆனால் கூட நீங்கள் என்ன பண்ணணும், மீதி இருக்க எல்லாத்தையும் மற்ற 3 பாஸ் பண்ணியிருப்பீங்க, ஆனாலும் பிரோஜனம் இல்லை, நீங்கள் 4 எழுதி தான் ஆகணும். ஸோ இந்த பயம் கண்டிப்பாக இது ஒரு பெரிய பயம், நம்ம மக்களுக்கு வந்து ரொம்ப பெரிய பயம். இதுவே ஒரு மாதிரி எரிச்சல் ஆகிடும்ல. ஆமாம், அது எரிச்சல் ஆகிடுது. ஏன்னா அவன் ஏற்கனவே பாஸ் பண்ண சப்ஜெக்ட் சேர்த்து எழுதும் போது அந்த எரிச்சல் வருது. இப்போ அடுத்த வாட்டி எழுதும்போது அந்த பாஸ் பண்ண சப்ஜெக்டில் ஃபெயில் ஆயிருப்பான். அதெல்லாம் நடக்கும் இங்கே. அவன் எந்த சப்ஜெக்டில் பாஸ் பண்ணியிருப்பானோ அந்த சப்ஜெக்டில் ஃபெயில் ஆயிருப்பான் அடுத்த வாட்டி. ஸோ இதெல்லாம் தான் வந்து அவன் வந்து ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனில் கொண்டு போடுது. ஆனால் நம்ம இன்னொரு விஷயத்தை யோசிக்கணும் சார். நீங்கள் இந்த படிப்பு முடிச்சுட்டு போன உடனே ஒரு மினிமம் சேலரியே பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபான்னு வரும்போது, ஸோ எனக்கு தெரிஞ்சது வந்து ஒர்த் டேக்கிங் த ரிஸ்க்குன்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ நீங்கள் அந்த சேலரிலாம் போகும்போது நீங்கள் எத்தனை வருஷம் எடுக்கும்?
நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒரு கிளர்க்காக கண்டிப்பாக எத்தனை வருஷம் எடுக்கும். இது வந்து எப்படி இருந்தாலும் ஒரு நாள் நீங்கள் முடிச்சிட்டீங்க, எத்தனை அட்டம்ப்டில் இங்கே முக்கியம் கிடையாது சார். ஒரு வாட்டி முடிச்சிட்டிங்க அப்படின்னு அன்றைக்கி அவ்வளோதான். அது நீங்கள் 5 அட்டம்ப்ட் முடித்தாலும் சரி, 10 அட்டம்ப்ட் முடித்தாலும் சரி, ஓப்பனிங் கண்டிப்பாக பெருசாகவே தான் இருக்குது. ஸோ அதனால் இது ஒரு பெரிய, அதனால தான் நான் சொல்கிறேன், அந்த ஒரு பயம் இருக்குது. ஒரு சப்ஜெக்ட்டில் ஃபெயில் ஆனால் எல்லாமே பண்ணணுமென்ட்டு. சரியா சார்? பட் சிஏ இன்டரில் அந்த மாதிரி சிஸ்டம் கிடையாது. சிஏ இன்டரில் பார்த்தீங்க அப்படின்னு அன்றைக்கி ஒரு சப்ஜெக்ட்டில் 60 மார்க் மேலே எடுத்துட்டிங்கன்னா அந்த பேப்பர் திரும்ப எழுத வேண்டாம். அதில் குரூப் வைஸ் நிறைய ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. பாஸ் பண்ணுறதுக்கு உண்டான நிறைய ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. அதை கரெக்டாக ஸ்ட்ராட்டஜிக்கலாட்டு நம்ம வந்து மூவ் பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு அன்றைக்கி 2 வருஷம் ஆர்டிகல்ஸ்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு கம்பெனியில் போயிட்டு இன்டர்மீடியட் முடித்த உடனே ஏதாவது ஒரு ஆர்டிகல்ஸ் ஆடிட்டர்கிட்ட போயிட்டு அவங்க வந்து அசிஸ்டன்ஸ் பண்ணணும். 2 வருஷத்துக்கு பண்ணணும். அது பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஒரு மாதத்துக்கு ஒரு 12,000 மினிமம் 12,000 18,000 வரைக்கும் ஸ்டைஃபன் அவங்களே தருவாங்க. ஸோ 2 இயர்ஸ் நீங்கள் வந்து சம்பாதிக்கவும் செய்யலாம் முடிச்சதுக்கப்புறம். அதுக்கப்புறம் 6 மந்த்ஸ் கேப்பு. அந்த 6 மந்த்ஸில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு அன்றைக்கி ஃபைனலுக்கு உண்டான ப்ரிப்பரேஷனை வந்து பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ஃபைனல் எக்ஸாம் வந்து எழுத முடியும். எழுதி முடித்த உடனே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய பொசிஷனில் நல்ல வேலைகள் வந்து காத்துட்ருக்கு. இந்த லெவல் தான். ஸோ இதில் பயப்பட வேண்டிய வயசுலையும் ஒன்றுமே இல்லை. என்ன வேணும்னா கொஞ்சம் பொறுமை வேணும். நீங்கள் ஆரம்பத்தில் ஒரு கரெக்டான பாயிண்ட் சொன்னீங்க. பொறுமை வேணுமான்னு கேட்டால் 100% பொறுமை வேணும் இதுக்கு. அதுமாதிரி கொஞ்சம் அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு டிட்டர்மினேஷன். இதுதான் எனக்கு வேற கன்சிஸ்டன்ட்டாக ப்ரிப்பேர் பண்ண, எனக்கு இதுதான் வேணுன்ற மாதிரி அவன் இறங்கி இதில் வந்து வேலை செய்யணும். இதில் வந்து டைம் பாஸ்க்கு போயிட்டாங்க அப்படின்னு அன்றைக்கி பண்ண முடியாது. ஓகே, அது இருந்துட்டு தான் இருக்கு. எஸ் சார், எஸ் சார், அதான் இருந்துட்டு இருக்கு சார். கண்டிப்பாக சார், நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க. உங்கள் நேரத்துக்கு நன்றி. நன்றி சார், நன்றி சார். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand.